பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் தோட்டத்தில் இருக்கிற சின்ன செடி தாங்க. பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கேன்ட்டு. இது பூவை எடுத்தப்போ அவ்வளோ பூ பூத்துருந்துச்சு. பங்கனப்பள்ளி இது ஒரு 10 காய் காய்ச்சிருக்கு இந்த வருஷம். எங்களது புது செடி தான். இந்த செடி நட்டு 1 இயர் தான் ஆகுது. பாருங்கள் எப்படி இருக்குது சின்ன செடி. இது அவ்வளோ இந்த எல்லா கிளைகள்லேயும் அவ்வளோ பூ வச்சுருந்தது. நான் கூட இது எங்கே இந்த செடி என்ன ஆகுமோன்னு பயந்தேன். அவ்வளோ பூ காய்ச்சா, அவ்வளோ பூவும் காய்ச்சிருந்தா என்ன ஆகுறதுன்னு. பாருங்கள் நல்ல ஒரு பெரிய காய் ஒன்று இருக்குது. இது பழுக்கட்டுன்னு விட்டுருக்குறோம். இது அணில் கடிக்காமல் பழுத்தா ஓகே. சின்ன செடி தான், ஆனால் நிறைய பூ வச்சிச்சு. காய் வந்து ஒரு 10 காய் தான் தேறிடுச்சு. ஏன்னா அந்த பூக்கிற பூத்த உடனே நாங்கள் வெளியூர் போயிட்டோம். 2 மாதம் ஊரில் இல்லை. இந்த கன்றை நல்லாவே நாங்கள் பராமரிக்காமல் விட்டுட்டோம். இது வச்சு 1 வருஷம்தான் ஆகுது. இது பெரம்பலூரில் விவசாய ஆஃபீஸில் இருந்து தான் அந்த ஒரு 4 கன்று வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. ஆதார் கார்டு கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள் நல்லா வந்துருச்சு. 1 இயர்லேயே நல்லா வந்துருச்சு. காயும் காய்ச்சிடுச்சு. 10 காய், எண்ணி 10 காய் வச்சுருக்குது. ஓகே, இந்த செடிக்கு இது எனஃப் தான். இன்னும் நாங்கள் இந்த காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கல. பார்த்தா தான் தெரியுது எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.